கும்ப ராசிக்கு எந்த மாதிரியான வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்த கணிச்சு பார்க்கும் பொழுது, உங்களுடைய கும்ப ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு, அதாவது பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. அடிப்படையாகவே குரு பகவான் புத்தர காரகரா இருக்கிறதுனால, புத்தர காரகன் குரு பகவான் புத்தர ஸ்தானத்துக்கு வந்து பெயர்ச்சி ஆகிறதுனால, திருமணமாகி நீண்ட காலங்களாக புத்தர பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தர பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பகவான் நிச்சயமாகவே கொடுப்பாரு. அதாவது கல்யாணமாகி இவ்வளவு காலம் போயிருச்சு, நம்ம வாழ்க்கையில வந்து புத்தர பேரு கிடைக்குமா? எவ்வளவோ விஞ்ஞான ரீதியான மருத்துவம் பார்த்தோம். ஏறாத கோயில் இல்ல, செய்யாத பரிகாரம் இல்ல, சாமியும் நம்பி பார்த்தோம். நமக்கு புத்தர பேரு கிடைக்கலையே. நம்ம வாழ்க்கையில புத்தர பேருன்னு ஒண்ணு இருக்குதா? அப்படி இல்லாம இருந்தால் வேறு வகையான தத்து எடுக்கக்கூடிய பாக்கியங்கள வந்து கையில் எடுக்கலாமான்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த மாரி உள்ளவர்களுக்கு தத்து எடுக்காமலேயே உங்களுக்கு வந்து நல்ல புத்தர பேரு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பகவான் நிச்சயமாகவே கொடுப்பாரு. அதுவும் ஆயுள் தீர்க்கத்தோடு, ஆரோக்கியத்தோடு நல்ல புத்தர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில இந்த குரு பயிற்சி கும்பராசிக்கு அமையுது. சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அதே மாதிரி இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியமா இருக்கிறதுனால, பரம்பரையாக தலைமுறையாக உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய, உங்களுடைய வம்சாவளியில உங்களுக்குன்னு ஒரு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை நல்ல விதமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில இந்த குரு பயிற்சி அமையுது. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.